வணக்கம். இந்த வீடியோவில் வவுனியா நொச்சிக்குளம் பகுதியில் இறந்த ஆசிரியர் சம்பந்தமான அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த பெண்ணினுடைய மரணத்துக்கு யார் பொறுப்பு, இல்லை யார் இதுக்கு பொறுப்பு கூறுவார்? இது சம்பந்தமாக நான் இந்த வீடியோ இறுதி வீடியோவாக இருக்கும். இதுக்கு பிறகு இது சம்பந்தமாக பேசுவதற்கு எனக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் நிறைய வழிகளை மனசுக்குள்ள இருக்கிறது. அந்த விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். யாருக்காவது இதில் முரணாக இருக்கும், இதில் வந்து யாராவது நீங்கள் இதில் முரணான கருத்துக்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து சாதகமான கருத்துக்களாக இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதில் அந்த பெண் செய்தது சரியா தவறா, ஆண் செய்தது சரியா தவறா, இவை எல்லாமே இதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வவுனியா நொச்சிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற ஒரு கொலை, அதில் அந்த பெண் வந்து மரணமாகிட்டாங்க. அந்த பெண்ணினுடைய இறுதி கிரியைகள் அல்லது இறுதி சடங்குகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று இடம்பெற்றிருந்தது. இது சம்பந்தமான விஷயங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றன. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த மரணத்துக்கு வந்து யார் காரணம்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட கணவர் தான் அந்த கொலையை செய்தேன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பெண்ணினுடைய தலையோடு போய் போலீஸில் சரணடைஞ்சிருக்கா. இந்த விஷயங்கள் நான் 2 வீடியோ பகிர்ந்ததுன்னா நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. நிறைய கருத்துக்கள் சாதகமான, பாதகமான அல்லது குதர்க்கமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. நான் அத்தனை கருத்துக்களும் வந்து நான் முடிஞ்ச வரை எல்லா கருத்துக்களுமே வந்து நான் பார்த்தேன். நான் ஒரு கருத்துக்களுமே நான் தவற விடவில்லை, எல்லா கருத்துக்களுமே பார்த்தேன். நான் இதுல குறிப்பிட்ட இந்த பெண்ணினுடைய விஷயம், அதாவது அந்த பெண் செய்தது சரியா தவறா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட தொடர்புகள் இது சரியா தவறா, இதுல வந்து சட்டம் என்ன சொல்கிறது, இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் முரணான விஷயங்களா இருக்கலாம், அல்லது வந்து சாதக பாதகமான விஷயங்களா இருக்கலாம். சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இலங்கையை பொறுத்தவரையில ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ 18 வயதை தாண்டி விட்டார்கள் சொன்னால், குறிப்பிட்ட ஆணாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, தனக்கு விரும்பிய எதிர்ப்பால் உறவோடு தொடர்பு இருக்கலாம். அது வந்து காதலாக இருக்கலாம், திருமணம் முடிச்சதாக இருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் இப்போ புதிய ஒரு திட்டம், அதாவது வந்து 2 பேரும் சேர்ந்து வாழ்றது, திருப்ப முன்னாடி விரிகிறது அப்படின்ற ஒரு சிஸ்டம், லிவிங் கதர் வாழ்க்கை வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சட்டம் சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பெண்மணி செய்த விஷயம் சரியா தவறா அப்படின்னு சொல்லி பார்த்தா, சட்டப்படி குற்றம் இல்லை என சொல்லப்படுகிறது, கலாச்சாரத்தின்படி குற்றம் என சொல்லப்படுகிறது. எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு சிலர் ஒரு திருமணம், 2 திருமணம், 3 திருமணம் செய்து முடிந்து வாழ்பவர்களும் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. குறிப்பாக ஆண்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்து வாழ்கின்ற ஆண்களும் இருக்கிறார்கள். விவாகரத்து எடுத்து திருமணம் செய்தவர்களும் இருக்கிறார்கள், இருக்கிற மனைவியோடு வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். இப்ப இந்த உலகத்தை பொறுத்தவரையில யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, இந்த காமம் என்கின்ற ஒரு வாழ்க்கை வட்டத்துக்குள்ளதான் சுழன்று கொண்டே இருக்கிறது. அது இல்லை என்று சொன்னா உலகமே இல்லை. இந்த கவிஞர்கள் எவ்வளவு பாடல்கள் செய்திருக்கலாம், எவ்வளவு சினிமா விஷயமா இருக்கலாம். ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இன்று வரை இந்த ஆண் பெண் அந்த உறவுக்குள்ளதான் இந்த உலகமே சுழன்று கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தான் மிச்ச விஷயம் அப்படி என்று சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நேரத்துல குறிப்பிட்ட கணவர் திருமணம் முடித்த மனைவியை எதற்காக விட்டுட்டு அவர் கொழும்புக்கு போயிருக்க வேண்டும், யாழ்ப்பாண பகுதியில வேலைக்காக போயிருப்பதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மனைவியோட ஒன்று அங்க போயிருக்கணும், இல்லை தன்னுடைய இடத்துக்கு ஏற்ற வகையில வந்து வேலையை தேடி இருக்க வேண்டும். அவர் எவ்வளவு காலம் குறிப்பிட்ட மனைவியை விட்டுட்டு அங்க போய் வாழ்ந்தார் அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. நான் ஏற்கனவே நேற்றைக்கு ஒரு வீடியோவில் பகிர்ந்திருந்தேன். அதாவது வந்து குறிப்பிட்ட கணவர் மதுபோதைக்கு அடிமையாக இருக்கின்ற நேரத்தில் வந்து குறிப்பிட்ட பெண்ணோடு தொடர்பில் இருந்தால், கர்ப்பமாக இருந்தால், அதுக்கு வந்து மதுபோதையில் அவர் என்ன செய்தார் அப்படின்ற விஷயம் அவர் தெரியாத பட்சத்தில் வந்து சந்தேகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யாரோ ஒரு சகோதரி வந்து குறிப்பிட்ட ஆண் வந்து நெற்றியில பட்டா போட்டு கொண்டிருக்கிறாரு, அவர் நல்லவரை விட்டுட்டு இன்னொருவரோட தொடர்புக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லி.
நெற்றியில பட்டை போட்டவன் எல்லாம் நல்லவனும் இல்லை, நெற்றியில பட்டை போடாதவன் எல்லாம் கெட்டவனும் இல்லை. எல்லாருக்குள்ளேயும் எல்லாரும் இருக்கிறாங்க. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. இங்க வந்து நல்லவங்க எல்லாம் நெத்தியில பட்டையும் கெட்டவங்க எல்லாம் வந்து பட்டை இல்லாம திரிவாங்க அப்படின்னு சொல்ல. பட்டை இல்லாம திரிக்கிறவங்களுக்குள்ளேயும் எவ்வளவு நல்ல பேர் இருக்கிறாங்க. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. சில பேர் இப்படியான கருத்துக்களை போடாதீங்க. ஒரு பக்க கருத்தை நாங்கள் நிச்சயமாக இங்க சொன்னா பேச மாட்டேன். குறிப்பிட்ட அந்த ஆணினுடைய கருத்தை வச்சு நான் இங்க பேச வரல. இந்த பெண்ணினுடைய பிரச்சனையை நான் தொடர்ச்சியா சொல்வதற்கு காரணம் என்ன சொன்னா, பெண்ணுக்கு நீங்கள் யாராவது சொல்ல நீங்க பெண்ணுக்கு நீங்கள் சாதகமா கருத்து சொல்றீங்க. நான் பெண் பக்கத்தினுடைய என்ன நடந்தது அப்படின்ற ஒரு பிரச்சனை வர வேண்டும். ஆண் சொன்ன விஷயத்தை வச்சுக்கொண்டுதான் இந்த செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. பெண்ணுடைய பக்க செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. அந்த பெண் குழந்தையை ஒரு பெண்ணை ஒரு குழந்தையாக பெற்று அந்த தாய் தந்தையர் எவ்வளவோ கனவுகளோடு பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு ஆசிரியராக்கி இன்னொரு ஆணிடம் வந்து பிடித்து கொடுப்பது மட்டும் இல்லை அந்த பெற்றோருடைய கனவு. அதுக்கப்புறம் அந்த ஆணும் பெண்ணும் வந்து சந்தோஷமாக வாழ்கிறார்களா, அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக நகர்கிறதா, இருவருக்குள்ளேயும் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாம நகர்கிறதா, அதுக்கப்புறமா அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்கிறதா, இந்த பிரச்சனையும் வந்து ஒரு பெற்றோருக்கு இருக்கிறது. அந்த பெண் ஒரு வாழ்க்கையை வாழ்றாள், காதலிக்கிறாள், திருமணம் முடிக்கிறாள், அதுக்கப்புறமாக வந்து ஒரு ஆசிரியர் தொழில இருக்கிறாள், அதுக்கப்புறமாக வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வயிற்றுல கருவிட்டு இருக்கிறாங்க. இங்க கருத்து சொல்பவர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய வீடுகளில் இப்படியான பிரச்சனை இருக்கு. சில பேர் அவத்தை மறந்து கொண்டு வெளியில வந்து கருத்து சொல்றார்கள். ஒரு 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 சிலர் வந்து என்னிடம் வந்து உங்களோட வீட்டுல எப்படி நடந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கருத்து கேட்டிருந்தீங்க. என்னுடைய வீட்டுல சரி இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்தால் சட்டப்படி விஷயமே இல்லை, அடிபட்டு சண்டை பிடிச்சு இப்ப உங்களை ஒருத்தரை பிடிக்கவில்லை என்று ஒருவர் பிரிந்து போகிறார், அல்லது உங்களை பிடிக்கவில்லை என்று சொல்லி இன்னொருவரிடம் தொடர்புக்கு வருகிறார்னு சொன்னா நீங்க சட்டப்படி பிரிந்து போவதை விட வேறு சண்டை பிடிச்சு யோசனமே இல்லை. இந்த உயிரை படைத்த ஆண்டவனுக்கு தான் இந்த உயிரை எடுக்கும் உரிமை இருக்கிறதே ஒழிய யாருக்குமே வந்து ஒருவரை அழிக்கின்ற உரிமை இல்லை. அந்த குழந்தையினுடைய அந்த பெண்ணினுடைய வயிற்றுல வந்து 3 மாத குழந்தை, அந்த 3 மாச குழந்தையோடு அந்த பெண் இறந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணுக்கு வந்து கர்ப்பமாக இருக்கிறது விட சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம